உலக அளவிலே நேர்மையாளர்கள் பட்டியல் எடுத்த போது அதிலே முதலிடத்தில் இடம்பெற்றவர் தான் நம்முடைய ஐயா தாத்தா பெருந்தலைவர் அவர்கள் என்பது யாரும் இங்க மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகானை ஒரு எச்ச நாய், முக்தார்ங்கிற ஒரு நாய் கேவலப்படுத்தி பேசினதும் இல்லாம 2 நாளைக்கு முன்னால, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரே ஊடகத்தில் சொல்றான், நான் வரி விளம்பரங்களுக்காக விளம்பரம் கொடுக்கிறதுக்காக ஒரு சமூகத்தை ஆதரிச்சு பேச மாட்டேன், எந்த கட்சியில் ஊழல் நடக்கிறதோ அதை சொல்ல வேண்டியது ஊடகத்தின் தர்மம், நான் அதைத்தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். ஏன் நாய உண்மையில ஊழல்னா என்னன்னு தெரியுமா? 2001 பாலம் கட்டுவதில் ஊழல் நடந்து திமுகவின் தலைவராக சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் 1:30 மணி கைது செய்யப்பட்ட போது நாயே ஐயா கத்தலாம் பாரு, அது ஊழல். சொத்து குவிப்பு வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்றார் பாரு, அது ஊழல். இப்படி ஊழல்னா என்னன்னே தெரியாம இருக்க நாய 1,76,000 கோடி பெற்றாமல் அடிச்சாங்க. ராசாவும் கனிமொழியும் தண்டிக்கப்படுற சூழ்நிலை வந்து இப்ப சிபிசிஐடி வந்து அப்பீல்ல போய் நிக்காங்க, இது ஊழல். இப்படி ஊழல்ல என்னன்னே தெரியாத நாய் நீ உட்கார்ந்துகிட்டு எங்க ஐயாவை பத்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? சாதாரணமா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எங்க ஐயா காலத்துல 18,000க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சாரு. இப்ப இதே தென்காசி பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் முந்தா நாள் பார்த்தேன்னா பாளையங்கோட்டை ஸ்கூல்ல 6 மாணவிகள் வந்து மது குடிச்சான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிருக்க. படிக்க வச்ச எங்க ஐயா எங்களை, அதே பிள்ளைகளை குடிக்க வச்ச நாய நீ எங்களை. இப்படி எந்த ஒரு அருகதையும் மற்ற ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு நாடார் சமுதாய வளர்ச்சிக்கு வந்து ஐயா காமராஜர் வந்து கை கொடுத்துட்டாரு, நாடார் சமுதாயத்தை வளர்த்ததே எங்க ஐயா காமராஜர் தான் சொல்லி சொல்றேன்.